இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தி தான் கிறிஸ்து பிறப்பு. அல்லேலூயா. அதாவது ஜாதி, மத, இன, மொழி மக்களை கடந்து உலகத்துல நமக்காக ஆண்டவர் மனித உருவம் எடுத்து பிறந்த நாள் தான் இந்த நாள். நிறைய பேர் சொல்லுவாங்க இயேசு கிறிஸ்து வெளிநாட்டு கடவுள் அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த உலகத்துல பெத்லகேம் என்கிற ஊர் உலகத்திலே மையமான பகுதியா. அவர் எல்லாருக்கும் பொதுவானவர். ஆகவே உலகத்தின் நடு மைய பகுதியிலே பிறந்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனா அவருடைய பிறப்பு என்பது மனிதனும் மனுஷியும் சேர்ந்து பிறந்ததல்ல. அவருடைய பிறப்பு பரிசுத்த ஆவியினாலே உருவானவர். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பிறப்பிலே பிறந்தவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஏன் இந்த கிறிஸ்து பிறந்ததுனாலே நம்ம எல்லாருக்கும் மிகுந்த மகிழ்ச்சி அப்படின்னு சொன்னா, வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 21வது வசனம். அவர் ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி நம்மளையெல்லாம் ரட்சிப்பாராம். அல்லேலூயா. இதுதான் நற்செய்தி. இந்த உலகத்துல ஒரு மனுஷனை காப்பாற்றுவதற்கு ஒரு மனுஷன் முன் வர மாட்டான். அப்படியே முன் வந்தாலும் ரொம்ப நெருங்கிய சொந்தக்காரங்களோ உறவினர்களோ தான் என்ன செய்ய முடியும், வர முடியும். ரொம்ப வேண்டப்பட்டவங்க வரலாம். ஆனா நீங்களும் நானும் யாருன்னே தெரியாது. நம்ம எல்லாரும் ஒவ்வொரு விதமான முறைகள் உடையவர்கள், ஒவ்வொரு விதமான பழக்க வழக்கம் உடையவர்கள், ஒவ்வொரு விதமான நாட்டில் பிறந்திருக்கிற, ஒவ்வொரு விதமான ஊர்ல பிறந்திருக்கிறவங்க. நம்ம எல்லாரையும் ஒருத்தர் தேடி வந்தாரு. அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் என்ன பண்ணார்னா, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன்னு சொல்லி நம்ம எல்லாருக்காகவும் பொதுவாக ஒரு இடத்துல இந்த உலகத்தின் மைய பகுதியில பிறந்து நமக்காகவே வாழ்ந்து நமக்காகவே மரித்தார். அப்ப இங்க வாசிக்கப்பட்ட வேத பகுதியும் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷனுடைய எல்லாருடைய பாவங்களையும் ரட்சிப்பதற்காக அவர் மனித உருவெடுத்து வந்தார் சொல்லி. இதே போலதான் திருமூலருங்கிற ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு. பகவான் மானுட ரூபம் தாங்கியவாறே இப்பூ உலகில் வந்து எல்லா மனுஷனுடைய பாவத்தையும் தன் மேல சுமப்பார் அப்படின்னு சொல்லி. இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் பாவங்கள், சாபங்கள், எல்லாருடைய கஷ்டங்கள், அக்கிரமங்களையும் சுமப்பதற்காகத்தான் அவர் இந்த பூமியில வந்தார். ஏசாயா 53ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்தாமே நம்முடைய பாடுகளையும் நம்முடைய துக்கங்களையும் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய தழும்புகளால் நமக்கு சுகம். நாமோ அவர் தேவனால் தண்டிக்கப்பட்டவர் என்று நினைத்துக் கொள்கிறோம். அநேகர் அப்படிதான் சொல்றாங்க, இயேசு கிறிஸ்து தன்னையே காப்பாற்றிக் கொள்ள முடியாத மனுஷர் என்று சொல்லி. ஆனால் அப்படி அல்ல. அவர் நம்முடைய பாவங்களை எல்லாம், நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் நொறுக்கப்பட வேண்டும், அடிக்கப்பட வேண்டும் என்பது வேதத்திலே எழுதியிருக்கிறது. பலிகளை எல்லாம் இங்கு நம்ம எல்லாம் நினைப்போம், கோயில் எல்லாம் பலிகள் கொடுத்தா அது இந்துக்களுடைய கடவுள் கேட்டு நம்ம கொடுக்கிறோம்னு சொல்லிட்டு. ஆனா பலிகள் முதல்ல கொடுக்கப்பட்டதே நம்முடைய ஆண்டவருக்கு தான். முதல்ல பலி கொடுக்கப்பட்டது நம்முடைய ஆண்டவருக்கு தான். பழுதற்ற ஒரு மனுஷன் பாவம் செஞ்சிட்டா பழுதற்ற வெள்ளாட்டு கடாவை என்ன செய்யணும், பலிபடத்தில் வச்சு அழகாக அதை சுத்தப்படுத்தி அதை பலியிட்டு வைக்க வேண்டும். பெரிய பாவம் செஞ்சா அவன் நல்ல ஒரு பெரிய மாட்டை என்ன செய்யணும், பலி கொடுக்கணும். சின்ன பாவம் செஞ்சா புறா குஞ்சையோ பலி கொடுக்கணும்.
இதுதான் பழைய ஏற்பாட்டின் நியதி, நியமம், கட்டளை. இதெல்லாம் பண்ணி மனிதன் நினைச்சுட்டான், பாவத்துல பெருகி கொண்டே தான் போனே தவிர ஆண்டவருக்கும் மனிதனுக்கும் உறவு ஏற்படல. சாமி கண்ணை குத்திடுவோம், சாமி அடிச்சிருவாங்க, சாமிக்கு பயந்து இதை செஞ்சானே தவிர அன்பினால ஒருத்தனும் செய்யல. பாவம் செஞ்சுட்டான், சாமி அடிச்சிருன்னு பயந்து காளைகளையும் மாடுகளையும் பலி செலுத்த ஆரம்பிச்சான். ஆண்டவர் பார்த்துட்டே இருந்தாரு, இப்படியே விட்டா சரியாவாது, இவனுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லாம போகுது. ஏதோ பாவம் செய்யறான், அந்த ஆட்டை பலி கொடுக்கறான், போயிட்டே இருக்கிறான், பாவ புண்ணியத்தை பெற்று போயிட்டு இருக்கான். நம்மளுக்கு அவனுக்கு அப்புறம் சம்பந்தமே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறான். நான் படைச்சதுக்கு நோக்கம் அது இல்லையே. எல்லா மனுஷனும் ஏன் கூட பேசணும், ஏன் கூட ஐக்கியமா இருக்கணுங்கிறதான என்னுடைய விருப்பம். என் படைப்புகள் என்னை ஆராதிக்காமல் இஷ்டம் போல வாழுகிறதை நான் காண்கிறேன் என்று சொல்லி அவர் என்ன செஞ்சிட்டாரு, இந்த மனிதனோடு நாம் போய் பழக வேண்டும், நானே இவர்களுக்கு ஜீவ பலியா மாற வேண்டும் சொல்லி அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் இருக்கக்கூடிய தெய்வம் தன்னுடைய எல்லா விதமான மிகப்பெரிய அந்தஸ்தையும் விட்டு இறங்கி அடிமை ரூபம் எடுத்து மனித வடிவிலே மனிதனுடைய மனுஷி வயிற்றிலே பிறந்து நமக்காக வாழ ஆரம்பித்தார். 33 வருஷம் இந்த உலகத்திலே வாழ்ந்தார். 3 வருஷம் தன்னுடைய இறைப்பணியை செய்தார். 3 வருஷம் நமக்கு கற்றுக் கொடுத்த விஷயம் என்னவென்றால் அன்பு செலுத்த வேண்டும் என்பதுதான் அவர் கற்றுக் கொடுத்த விஷயம். நீங்க முதலாவது ஆண்டவர் மேல அன்பு செலுத்த வேண்டும். அதற்காகத்தாப்பா உங்களை எல்லாம் படைச்சேன். கடவுளை நேசிக்கணும், கடமைக்காக அல்ல, பொருளுக்காக அல்ல, சும்மா குழந்தை பாக்கியத்துக்காக, வீட்டுக்காக, பொருளுக்காக அல்ல. நீங்கள் ஒரு மனிதனை நான் படைத்தது நோக்கமே கடவுளோடு ஒரு உறவு மனுஷனுக்கு இருக்கணும் என்பதுதான். எப்படி அப்பா பிள்ளையோட உறவு இருக்குதோ அதே போல ஒரு உறவுல இருக்கணும் ஆசைப்பட்டு தான் அவர் உங்களையும் என்னையும் படைச்சார். நாமோ இஷ்டம் போல வாழ்ந்ததுனால அவரே இறங்கி வந்த தினம்தான் இந்த கிறிஸ்மஸ். எல்லா மனுஷனுக்கும் மிகுந்த நற்செய்தி, மகிழ்ச்சியை உண்டு பண்ணுகிற ஒரு செய்தி தான் இயேசு பிறந்த தினம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளில் கூட அந்த ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் பிறந்திருக்கிறார். இன்னும் பிறக்கலைன்னா எனக்கு அந்த ஆண்டவர் வேணும் சொன்னீங்கன்னா இப்போ நான் ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணுவேன். இப்போ என்னோடு கூட நீங்கள் ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணீங்கன்னா போதும், உங்கள் உள்ளத்திலே வந்து பிறப்பார். உங்கள் உள்ளத்துக்கு மகிழ்ச்சி தேவை, என் இல்லத்தில் சமாதானம் தேவை, எனக்கு ஆசீர்வாதமும் தேவை அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா, உங்களுடைய பாவம் மன்னிக்கப்படணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா, நீங்கள் கண்ணை மூடி நாங்கள் ஜெபம் பண்ணும்போது ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொன்னால் போதும், இயேசுவே எனக்கு இறங்கும்னு சொன்னா போதும். அவ்வளவுதான். உங்களுடைய உள்ளத்துல ஒரு மிகுந்த ஒரு மகிழ்ச்சியை நீங்க உடனே பார்ப்பீங்க. உங்க குடும்பத்துல இந்த வாரமே நல்ல செய்திகளை நீங்க கேட்பீங்க. மிகுந்த மகிழ்ச்சியை உங்க குடும்பம் சந்திக்குங்க. இதுதான் நற்செய்தி. நம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். கண்களை மூடி, நல்ல தெய்வமே, இந்த நாளிலும் கூட இந்த கிறிஸ்து பிறப்பு நற்செய்தியை கொண்டாட வந்திருக்கிற எங்களை உம்முடைய கரங்களிலே தருகிறோம். ஆசீர்வதியும், பொறுப்பெடுத்து கொள்ளுங்க. இந்த நாளிலும் கூட இந்த நற்செய்தியை கேட்க வந்த, இந்த சந்தோஷத்தில் பங்கெடுக்க வந்த பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்க. அவருடைய வாழ்க்கையை மலரட்டும், மகிழ்ச்சி கடல்ல திளைக்கட்டும். வாழ்க்கையில சந்தோஷம் இல்லையா, சமாதானம் இல்லையா, வேதனையா, துன்பமா, தரித்திரமா, சாப கட்டுகளா, பில்லி சூனிய கட்டுகளா, இன்னும் ஜென்ம பாவங்களா, எதுவா இருந்தாலும் சரி, இப்போ இந்த பிள்ளைங்க எல்லாம் உங்களை பார்த்து கேட்கிறேன், அப்பா ஏசப்பா உங்களை நாங்கள் விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம், எங்க உள்ளத்திலேயும் வாங்க, எங்க பாவங்களையும் மன்னிங்க, எங்களுக்கும் அற்புதம் செய்யுங்கன்னு சொல்லி இந்த வேளையில கண்களை மூடி இருக்கும்போது யாரெல்லாம் எந்த இடத்துல இருந்தெல்லாம் கேட்கிறாங்களோ அவங்களுக்கு அந்தந்த இடத்துல போய் நீர் அவர்களை தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆசீர்வதித்தருளுவீராக, ஆசீர்வதித்தருளுவீராக.
தகப்பனே அப்படி செய்யறமக்க நன்றி. தொடர்ந்து வழி நடத்தும், தொடர்ந்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜெபங்களுங்க நல்ல பிதாவே, ஆமென்.